ஒரு ஜிம்ல ஜான் சீனாக்கும் சாண்டினோக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கும். சாண்டினோ சொல்லுவாரு லியோ படத்தோட டைரக்டர் தி ராக், பட் ஜான் சீனா லியோ படத்தோட டைரக்டர் லோகேஷ்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாரு. இப்போ ரெண்டு பேருமே அவங்களோட ஜிம் மாஸ்டர் கிட்ட போவாங்க. சாண்டினோ மாஸ்டர் கிட்ட சொல்லுவாரு, மாஸ்டர் நான் லியோ படத்தோட டைரக்டர் தி ராக்னு கரெக்டா சொன்னதுக்கு ஜான் என்கிட்ட ஆர்கியூ பண்ணி என்ன அடிக்க வரான். இப்போ மாஸ்டர் சாண்டினோ கிட்ட கேட்பாரு, சாண்டினோ நீ உண்மையாவே லியோ படத்தோட டைரக்டர் தி ராக்னு நம்புறியா? சாண்டினோ சொல்லுவாரு, ஆமா, அதனாலதான் ஜான் என்ன அடிக்க வரான். இப்போ மாஸ்டர் இதுக்காக ஜானுக்கு பனிஷ்மெண்ட் தருவாரு. ஜானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரு. இதை பார்த்த சாண்டினோ ஹாப்பி ஆயிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. இப்போ ஜான் மாஸ்டர் கிட்ட கேட்பாரு, மாஸ்டர் உங்களுக்கே தெரியும் லியோ படத்தோட டைரக்டர் நான் சொன்ன மாதிரி லோகேஷ் தான், பட் ஏன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? மாஸ்டர் ரிப்ளை பண்ணுவாரு, பனிஷ்மெண்ட் லியோ படத்தோட டைரக்டர் லோகேஷா இல்ல தி ராக்கான்னு கேட்ட क्वेश्चनக்காக கிடையாது. பனிஷ்மெண்ட் உன்ன மாதிரி பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஃபூலிஷான பீப்புள்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணதுக்கு. லியோ படத்தோட டைரக்டர் லோகேஷா இருந்தா என்ன, இல்ல தி ராக்கா இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை நீ பாரு, அவனோட வேலையை அவனை பார்க்க விடு. எஸ், உங்க முன்னாடி முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி உங்க டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க.